வசனம் தியானத்தின் தலைப்பு: என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள். இயேசுவின் மேல் தனக்கிருந்த அன்பை வெளிப்படுத்தவும் இயேசுவை கனப்படுத்தவும் அந்த ஸ்திரீ இந்த விலை உயர்ந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த காலத்து வருமானத்தின்படி இந்த தைலத்தின் விலை 1 வருட சம்பளத்திற்கு மேல் சேர்த்து வைத்த தொகையாகும். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் வாசனையால் நிறைந்தது. எல்லோரும் அந்த வாசனையை முகர்ந்தார்கள். ஆனாலும் சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கும் அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அவர்கள் கணக்கிட்டது 300 பணத்துக்கும் அதிகமான கிரயம் என்று. மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 5000 புருஷர்கள் மனாந்தரமான இடத்திலே கூடி இயேசுவின் வார்த்தைகளை கேட்டபோது இயேசு அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அப்போது அவர்கள் 200 பணத்துக்கு மேல் அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமோ என்றார்கள். அப்படியானால் அந்த கால கணக்கின்படி 300 பணத்துக்கு அதிகமான கிரயம் என்பது பல ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுவதற்கான தொகையாகும். இவ்வளவு விலை உயர்ந்த தைலம் மற்றவர்களுடைய பார்வையிலே வீணான செலவாக காணப்பட்டது. இதுபோல நாம் இயேசுவுக்காக செலவிடுகிற நேரம், இயேசுவுக்காக செலவிடுகிற நம்முடைய தாளந்துகள், இயேசுவுக்காக உபயோகிக்கிற நம்முடைய பலன், ஞானம் மற்றவர்களுடைய பார்வையிலே வீணாக தோன்றலாம். அங்கிருந்த அனைவரும் தைலத்தின் வாசனையை முகர்ந்தாலும் அது இயேசுவின் சிரசின் மேல் மட்டுமே ஊற்றப்பட்டது. அப்போது இயேசு, என்னிடத்தில் அவள் நற்கிரியையை செய்திருக்கிறாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி நாம் ஆண்டவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக நற்கிரியைகளை செய்வோம். அப்பொழுது 12 சீஷர்களில் ஒருவனான யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் இயேசுவை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அந்த காலத்தின்படி ஒரு அடிமையின் விலை 30 வெள்ளிக்காசாகும். ஆண்டவருடைய சிரசின் மேல் தைலத்தை ஊற்றின அந்த ஸ்திரீயும் யூதாஸ்காரியோத்தும் இயேசுவை நன்றாக அறிந்திருந்தார்கள். இயேசுவை மிக அருகாமையிலே பின்பற்றினார்கள். அநீதத்தின் கூலிக்காக யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுத்தான். ஆனால் இந்த ஸ்திரீ விலையேற பெற்ற தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றி நற்கிரியையை செய்தாள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனோடு செலவிடுகிற நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலே வீணான நேரம் அல்ல அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக உபயோகிக்கிற எங்களுடைய தாளந்துகள், எங்களுடைய பலன், எங்களுடைய ஞானம் தேவனுடைய சமூகத்திலே நற்கிரியையாக காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா.
ஒருபோதும் நாங்கள் அநீதத்தின் கூலிக்காக இயேசுவை காட்டி கொடுக்க கூடாதுப்பா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.